வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பகுதியில மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன காரணத்துக்காக உள்ள வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேஜ்ல நான் என்எஸ்சி வெப்சைட்ல நிஃப்டி 50ங்கிற இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன்ஸோட அடிப்படையில இந்த டேபிள வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 71% ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50%. டாக்டர் ரெட்டி இது மாரி மத்த கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸையும் நம்ம பார்க்கலாம். கீழ வர வர ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்லோவா அப்படியே குறைஞ்சு நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டேபிளோட டாப்ல வந்து ஹை பெர்ஃபார்மிங் கம்பெனிஸும், லாஸ்ட்ல வந்து நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸும் இருக்கு. இதுல நீங்க ஸ்டாக்ஸ இண்டிவிஜுவலா பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப கீழ இருக்கிற கம்பெனிஸ் எஸ் பேங்க், பிரிட்டானியா, டாடா மோட்டார்ஸ் இந்த மாரி கம்பெனி எதையாவது பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓவரால் பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது முதலீடு செஞ்ச அமௌண்ட்டே வந்து 50% கிட்ட குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி காரணத்துக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ வந்து சாதாரண முதலீட்டாளர்னால அனலைஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து வாங்க முடியாது. அத காலம் போக போக மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் வந்து உள்ள வந்துச்சு. இதே கான்செப்ட் தான் வந்து டெப்ட் மார்க்கெட்லயும் அப்ளை ஆகும். நீங்க என்எஸ்சி சைட்ல போய் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்க பாண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. இதுல எந்த பாண்ட் வந்து பெஸ்ட், எந்த கம்பெனி வந்து சேஃப் இதெல்லாம் பார்த்து நீங்க கிரெடிட் ரேட்டிங்லாம் பார்த்து இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்றதும் வந்து ரொம்ப கஷ்டம் பாண்ட் மார்க்கெட்ல. இந்த மாரி கான்செப்ட்ஸ்க்காக தான் வந்து டே டு டே மேனேஜ்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்காகவும், ஒரு பேஸ்கெட்டா ஸ்டாக்ஸையும், பாண்ட்ஸையும் ட்ரீட் பண்றதுக்காகவும் கொண்டு வந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து ஸ்டாக்ஸ்லயும் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ்லயும் பண்ணுவாங்க, இல்ல 2ம் கலந்தும் ஹைபிரிடாவும் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஈக்விட்டீஸ் இல்ல ஃபிக்ஸ்ட் இன்கம் டெரிவேட்டிவ்ஸ். நம்மள மாரி சாதாரண முதலீட்டாளர்கள் வந்து தங்களுடைய பணத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேர்ந்துரும். அத மேனேஜ் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டே டு டே பேசிஸ்ல மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்த்து, சிறந்த கம்பெனிகள தேர்ந்தெடுத்து, ஒரு போர்ட்ஃபோலியோங்கிற ஒண்ண உருவாக்குவாரு. அதாவது நெறைய கம்பெனியோட ஸ்டாக்ஸ வந்து நம்ம குடுக்குற அந்த சின்ன சின்ன அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணி, அதுலருந்து பை பண்ணி வைப்பாரு. அத டே டு டே பேசிஸ்ல மேனேஜ் பண்ணுவாரு. அத ட்ராக் பண்றதுக்கு இருக்கிற வேல்யூ தான் வந்து என்ஏவி. அதாவது இந்த மொத்த பங்குகளுடைய ஒரு டெய்லி ட்ராக்கர் அப்படிங்கிறது தான் அந்த என்ஏவி. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அதோட ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து அதோட அசெட் டைப். ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. க்ளோஸ்ட் எண்டட்ல வந்து எப்பயாவது தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பன் பண்ற டயத்துல மட்டும் தான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓப்பன் எண்டட் அப்படிங்கிறது உங்களால வருஷம் ஃபுல்லா எப்ப வேணா வாங்கவோ, விற்கவோ முடியும். இன்டர்வல் பேஸ்ட் வந்து பீரியாடிக்கல். அசெட் டைப் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, கடன் பத்திரங்களா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டெப்ட் ஃபண்ட்ஸா. மற்றொன்னு வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இது போக மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இப்படி இருக்கு. இதுல முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் டைப் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு. இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. டைவர்சிஃபைடு அதாவது பல தரப்பட்ட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பல செக்டார்ஸ கவர் பண்ணியிருப்பாங்க டைவர்சிஃபைடு. டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னா, இது 3 இயர்ஸ் லாக்கினோட வரும். இது கவர்மெண்ட்ல இருந்து தர்ற ஒரு சலுகை. உங்களால பணத்த 3 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. பட் அதற்கான டாக்ஸ் சேவிங் வந்து நீங்க 80சி கீழ காட்டலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அப்படியே இண்டெக்ஸ ட்ராக் பண்ணும். சென்செக்ஸ்ல இருக்க 30 ஸ்டாக்கையோ, இல்ல நிஃப்டில இருக்கிற 50 ஸ்டாக்ஸையோ, இல்ல நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50யோ வந்து இதுல ட்ராக் பண்ணுவாங்க. இது போக செக்டோரல் ஃபண்ட்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டார ட்ராக் பண்றதுக்கான ஃபண்ட்ஸும் இருக்கு. இப்போ ஃபார்மா, எனர்ஜி, இன்ஃப்ரா, பேங்கிங் இந்த மாரி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து யோசிச்சு வேலை செய்றாரோ, அதுக்கேத்த மாரி மேனேஜ்மெண்ட் சார்ஜஸும் வந்து இருக்கும். அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற பேர்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துக்குவாங்க எவ்ரி இயர். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அது வந்து மெரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இது வந்து ஒரு ரெகுலர் பிளானை நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்கலாம். கடந்த 3 வருடங்களில் நான் மாதத்துக்கு 15,000 அப்படிங்கிற முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 வருஷத்தோட முடிவில் எனக்கு 6,40,000 கிட்ட கிடைச்சிருந்திருக்கும். இதில் நான் முதலீடு பண்ணது 5,55,000. இந்த ஃபண்டு கீழ இதுவரைக்கும் 12,315 கோடி வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.78%. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோல வந்து மொத்தம் 62 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல முதல் 10 ஸ்டாக்ஸ் மட்டுமே 45% ஆஃப் த டோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து கவர் பண்ணிருக்கு. இதோட என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். HDFC, ரிலையன்ஸ், ICICI மற்றும் அது வந்து இந்த போர்ட்ஃபோலியோல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணுது, அது எந்த செக்டாரை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஃபண்ட பார்த்தீங்கன்னா, இது வந்து பல செக்டார்ஸ கவர் பண்ணுது. இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் லார்ஜ் கேப் ஃபண்ட். நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர பத்தி. நம்ம 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஈக்விட்டி மற்றும் டெப்ட். ஈக்விட்டிக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அதிலேயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டிவிடெண்ட்ஸ் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
இன்னொன்று வந்து growth. ஸோ டிவிடெண்ட் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன டிவிடெண்ட் தர்றாங்களோ அதில் வந்து 10% வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு எடுப்பாங்க. இது போக சர்சார்ஜ் மற்றும் மற்ற கட்டணங்கள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் growth மோடில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடை வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வரும். வர்ற லாபத்தில் 15% நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இதே இது லாங் டேர்மாக வச்சுருந்தீங்க 12 மாதத்துக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா ₹1,00,000 மேலே உங்களுக்கு வந்து இன்கம் ப்ராஃபிட் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இதே கேட்டகரி அப்ளை ஆகுது. அதுலேயும் டிவிடெண்ட் மோட் இருக்குது, growth மோட் இருக்குது. டிவிடெண்ட் மோடில் நீங்கள் டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸுங்கிற பேரில் 25% எடுப்பாங்க. growth மோடில் இருந்தீங்க அப்படின்னா அதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அப்ளை ஆகும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் பிளான்ஸ், அதாவது டெப்ட் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கிடைக்கும். அதாவது இது இன்ஃப்ளேஷனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம அடுத்து வரும் பகுதிகளில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இது யாருக்கு பயன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% மேலே வருமான வரி கட்டுற, அதாவது ஆண்டு வருமானம் ₹10,00,000 மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. டெப்ட் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதை மறந்துடாதீங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.